மேலும் ஒரு அண்மை செய்தி, அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வருகிற 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டிருந்தது. நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, ஓ.எஸ். மணியன், ஆர்.பி. உதயகுமார், வைகை செல்வன் உள்ளிட்டோர் எல்லாம் இடம்பெறக்கூடிய வகையில அந்த குழுவானது ஏற்கனவே அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில அந்த குழு வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மண்டலம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என்று இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். முக்கியமாக வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இந்த அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக சென்று பொதுமக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெறுவதற்கான சுற்றுப்பயண திட்டம் என்று குறிப்பிட்டு அந்த அட்டவணை அந்த மண்டல வாரியாக இடம்பெற்று இருக்கிறது. முக்கியமாக வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்த 9 மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் நடைபெற இருக்கிறது. 7ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலை வேலூர் மண்டலத்திலும் மாலை சேலம் மண்டலத்திலும் இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. மேலும் வியாழக்கிழமை காலை விழுப்புரம் மண்டலத்திலும் மாலை திருச்சி மண்டலத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. மேலும் 9ஆம் தேதி காலை தஞ்சாவூர் மண்டலத்திலும் மாலை சிவகங்கை மண்டலத்திலும் 11ஆம் தேதி காலை மதுரை மண்டலம் மாலை திருநெல்வேலி மண்டலம் 19ஆம் தேதி காலை கோவை மண்டலம் 20ஆம் தேதி மாலை சென்னை மண்டலம் இப்படி 6 நாட்கள் 6 தேதிகள் இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து மண்டலங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில இந்த சுற்றுப்பயணமானது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய இந்த குழுவானது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோடு ஒருங்கிணைந்து அந்த மண்டல வாரியாக இருக்கக்கூடிய அந்த மண்டலத்துக்குள்ள வரக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு ஒருங்கிணைந்து அந்த அறிக்கையை தயாரிப்பார்கள். முக்கியமா பல்வேறு பலதரப்பட்ட மக்கள், விவசாயிகள், பல்வேறு தொழிற்சங்கங்கள், கைத்தறி தொழிலாளர்கள், நெசவு தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பொதுநல சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மாணவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களை அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய வகையில அந்த அந்த மக்களினுடைய பிரதிநிதிகளை நேரடியாக அணுகி அவர்களிடம் அவர்களினுடைய குறைநிறைகள் என்ன, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் கேட்டு அறிந்து அந்த குழுவானது அறிக்கையை தயார் செய்யும். எனவே அதற்கேற்ற வகையில மாவட்ட செயலாளர்கள் அதற்கேற்ற ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில வரும் 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் நடைபெறும். இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என்று இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். 9 மண்டலங்கள் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும். புதன்கிழமை தொடங்கி அதாவது 7ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை அனைத்து மண்டலங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில வேலூர், சேலம், விழுப்புரம், திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை, நெல்லை, கோவை, சென்னை இப்படி இந்த மண்டலங்களை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய வகையில இந்த சுற்றுப்பயணமானது நடைபெற இருக்கிறது. அப்படி நேரில் செல்லக்கூடிய அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட தொழில்துறையை சார்ந்தவர்கள், அரசு அலுவலர்கள் என அனைவரினுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து அவர்களினுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து அதன்படி அந்த அறிக்கையை அந்த குழு தயார் செய்ய இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.